So, if you are married, shut and sit. If you are not married, my friend, don't get married. எதுக்குடா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்க இந்த ஓல்டீஸ் அண்ட் பேரண்ட்ஸ் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ரேஷனை வளர்க்கணும், என்னுடைய பேர் சொல்ல என்னுடைய வருங்காலம் இருக்கணும், இதுக்கெல்லாமாடா ஒருத்தன் கல்யாணம் பண்ண முடியும்? இன்றைக்கி இட் இஸ் டு கெட் மேரிட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு பையனையோ பொண்ணையோ தேடி டு கெட் மேரிட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் டு கெட் டிவோர்ஸ் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். எனக்கு பிடிக்கலே, டிவோர்ஸ் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. லைக் நான் ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் பேக் நான் ஒரு டாபிக் பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன் அபவுட் திஸ் டிவோர்ஸ் அண்ட் வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிவோர்ஸ்ட். இன்னைக்கு காலைல சீயிங் திஸ் ரஹ்மான் சாரோட அந்த இது பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் இட் ஹேப்பன்ஸில் நமக்கு ரஹ்மான் சாரும் நானும் பர்சனலி வி ஆர் நாட் கனெக்டட். பட் ஆனால் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள். சின்ன வயசுலேருந்தே அவருடைய மியூசிக் கேட்டு வளர்ந்துருக்கோம். அவருடைய அந்த மியூசிக் இட் இஸ் பீன் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ரஹ்மான் சார் அப்படின்னா மோஸ்ட்டாக எல்லாருக்குமே பிடிக்கும். இன்றைக்கி அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கும் போது அது நம்மளை கொஞ்சம் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒரு பேட் பேஸில் இருக்கும்போது இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் அஸ்ல ஒரு சின்ன கவலை இருக்கும். ஸோ அது மாதிரி எனக்கு இன்றைக்கி ரஹ்மான் சாரோட இதை பார்க்கும்போது, எஸ்பெஷலி அவங்களோட அந்த ட்வீட் பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் லைன் வி ஹேட் ஹோப்ட் டு ரீச் த கிராண்ட் 30 அப்படின்னு போட்டிருக்கோம். அது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஐ கெஸ் தே ஆர் 29 years டுகெதர். ஸோ அதனால் அந்த 30-ஐ ஒன்றா ரீச் பண்ணலான்னு ரெண்டு பேருமே நினச்சிருந்தோம். அப்படிங்கும்போது ஐ டோன்ட் நோ வாட் வென்ட் ராங், எதனால் அவங்க செப்பரேட் ஆகிறாங்கன்னு தெரியாது. பட் எனிவேஸ் அது தே ஆர் ஓன் பர்சனல் டிசிஷன். பட் நான் பேசலாம் அப்படின்னு இருந்தது the eligibility to get divorced is to get married. So if you are married, you are eligible to get divorced. பட் ஆனால் எனக்கு புரியலை, இவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணி பொண்ணை தேடி அதை பண்ணி இதை பண்ணி கல்யாணம் பண்ணி அண்ட் வேர் இட் இஸ் மிஸ்ஸிங், என்ன வாட் மேஜிக் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி ரேர், ரொம்ப ரேராக நடக்கும். பட் இப்போல்லாம் எங்கே போனாலும் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஃபைல் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, சிங்கிள் மதர் சிங்கிள் ஃபாதர், இல்லாட்டி டிவோர்ஸ் அண்ட் பீயிங் சிங்கிள், டிவோர்ஸ் அண்ட் பீயிங் சிங்கிள். எனக்கு என்ன மிஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரில. மேபி நம்ம இது சொல்லலாம்ல, முக்கியமாக ஒரு எஜுகேஷன் நமக்கு என்னெல்லாம் சொல்லித்தரணுமோ அதெல்லாம் சொல்லித்தரதில்லைன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் அஸ், அதாவது என்னுடைய முந்தின ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா வி ஆர் ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் எவர் இட் இஸ், முஸ்லீம், ஹிந்துஸ், கிறிஸ்டியன், யாராக வேணா இருக்கட்டும். அதுலெல்லாம் உங்களுக்கு மேரேஜ் பற்றி என்ன சொல்லியிருக்கு, ஹவ் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப்ட்டு எப்படி இருக்கணும், ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், இதெல்லாம் யார் சொல்லித்தர்றா? ஒரு மேரேஜ் லைஃப்பை பற்றின ஒரு புரிதல் எந்த ரிலீஜியன் கிட்ஸுக்கு கம்பல்சரி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து பழக்கிறீங்க? 3.5 வயசாச்சு ஸ்கூலுக்கு அனுப்பு, இப்போல்லாம் 2.5 வயசாச்சு ப்ளே ஸ்கூலுக்கு அனுப்பு. வீட்டை விட்டு ஸ்கூலை விட்டு வந்தியா, ஹோம்ஒர்க் என்ன, எக்ஸாம் என்ன, லொட் என்ன, லொசுக்கு என்ன, டாக்டர் ஆகுற, இன்ஜினியர் ஆகுற, மகனே பேங்க் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுற, இப்படி தான் இருக்கே ஒழிய ஹவ் டு ட்ரீட் பீப்புள்ஸ் தெரியல. அண்ட் ஸ்பெஷலி இன் இந்தியா எத்தனை பேருக்கு இப்போ ஒரு பைக் பாதி வழியில் நிற்கிது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், உடனே மெக்கானிக்கு ஃபோன் அடிக்கிறோம். வீட்டில் மோட்ரு சரியில்லை, நான் போய் எதையோ சுற்றி பார்த்து லொட்டுன்னு தட்டி ஐ ஹாவ் நோ ஐடியா வாட் டு டூ. அதுக்கு இப்போ நான் ஐ ஹாவ் டு கால் சம்ஒன் ரிப்பேர் பண்ணுறதுக்கு தெரியலை. ஒரு ஃபேன் ரிப்பேரு எத்தனை பேருக்கு தெரியும்? ஃபேன் ரிப்பேர் வேண்டாம், ஒரு ஃபேனை கழட்டிட்டு இன்னொரு ஃபேன் மாற்ற எத்தனை பேருக்கு தெரியும்? பேசிக் ஸ்டாஃப்ஸ், ஒரு எஜுகேஷனில் ஒரு பேசிக்கான ஸ்டாஃப்ஸ் எதையுமே கற்றுக் கொடுக்குறதில்ல. ஹவ் டு ட்ரீட் எல்டர்ஸ். அந்த எல்டர்ஸ் இன்றைக்கி நம்மள்ட்ட எப்படி இருக்கிறாங்க, தே ஆர் ஜஸ்ட் புஷ்ஷிங் எவ்ரி திங். எனக்கு வம்சம் வேணும்டா, நான் போனதுக்கப்புறம் என் பேர் சொல்கிறதுக்கு என் பேராண்டி வேணும், என் பேத்தி வேணும், இப்படியே இருந்துட்டா எப்படி? இதெல்லாமா ஒரு ரீசன்? குடும்பம் வளரணும், பேர் சொல்ல நாளைக்கு 4 பேர் இருக்கணும், இதெல்லாமா ரீசன்? இந்த ரீசனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணால் கல்யாணம் இப்படி போய் முடிகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னொன்று ஐ கெஸ்
த ஏர்லி டிவோர்ஸ் இஸ் மச் பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போது கல்யாணம் பண்ணி வித்தின் அ இயர் வித்தவுட் ஹேவிங் எனி பேபிஸ் ஒருத்தவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்க பிரிகிறாங்க அப்படின்னா ஐ ஃபெல்ட் தட் இஸ் மச் பெட்டர். ஏன்னா ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறம் டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 2 இண்டிவிஜுவலுக்குள்ளே உள்ளது. அது ஒரு குழந்தை ஏன் என்னன்னே தெரியாமல் எதுக்கு அவங்களும் பிரிகிறாங்க, எனக்கு இவங்களும் வேணும் அவங்களும் வேணும், நான் என்ன பண்ண முடியும் நடுவில்? அண்ட் யூ ஆர் செட்டிங் எ வெரி வெரி பேட் எக்ஸாம்பிள். நாளைக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த லவ் விட்டுறக்கூடாது, 2 பேருக்குள்ளே ஒரு பிரச்சனை இருந்தாலும் விட்டுறக்கூடாதுங்கிறது அந்த மனப்பான்மை எப்படி இருக்கும்? பேரண்ட்ஸ் வந்து தே ஆர் நாட் ஓகே வித் ஈச் அதர், ஸோ தே கெட் டிவோர்ஸ்ட். ஒரு 8th 9th இல்லை 10th படிக்கிற பையன் அதை பார்க்குறான் அப்படின்னா அவன் வளர்ந்து போகிறப்ப அவன் மைண்டில் என்ன இருக்கும்? நம்ம ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணுறோமோ இல்லை லவ் பண்ணுறோமோ பிடிச்சவராக இருப்போம், நமக்கு அவங்களுக்கும் செட் ஆகலையா, பிரிஞ்சிடலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அப்படி தானே தோணும். நம்ம இப்போ நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்த்தோம்ல, இந்த 2024லேயே நம்ம தமிழ் செலிப்ரிட்டிஸ்னு எடுத்தோம்னா எத்தனை பேர் டிவோர்ஸில் இருக்காங்க. அதில் சிலரில் வந்து இவங்க ஹஸ்பண்ட்ஸ் மேலே மிஸ்டேக் இருக்குது, சிலதில் வந்து ஒய்ஃப் மேலே மிஸ்டேக் இருக்குது, சிலதில் 2 பேர் மேலேயுமே மிஸ்டேக் இல்லாமல், சிலதில் 2 பேர் மேலேயுமே மிஸ்டேக் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பார்க்குறோம்ல. ஐ டோன்ட் ஃபெல்ட் திஸ் இஸ் ஹெல்தி. இதுக்கு மூடினே கல்யாணம் பண்ணாமல் இருந்துடலாம். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட். கல்யாணம் பண்ணலையா, ஷட் அண்ட் சிட். கல்யாணம் பண்ணிட்டியா, ஷட் அண்ட் சிட். வேறு ஒன்றும், தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன்ஸ். ஆனால் கஷ்டமாக இருக்குது. சொல்லிக் கொடுங்கப்பா, பிள்ளைகளை வளர்க்கும் போது பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி, வாட் ஆர் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. செல்லம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்குறேன், என் பிள்ளைய டாக்டர் ஆக்குறேன், நாளைக்கு போய் என் பையன் டாக்டரு, என் பையன் வந்து உங்களுக்கு நான் மாப்பிள்ளை கொடுக்க போகிறேன், என் பொண்ணு வந்து டாக்டரு, என் பொண்ணு இன்ஜினியர் யூஎஸில் வேலை பார்க்குது. எப்பா, எண்ட் ஆஃப் த டே he is going to be a husband and she is going to be a wife. What is the role and responsibility of a husband and what is the role and responsibility of a wife? நீங்கள் 2 பேரும் வேலைக்கு போங்க, வெட்டிக்கு போங்க, இல்லை 2 பேருமே எங்கள் ஃபேமிலி லாடு, அதனால் நாங்கள் வேலைக்கே போக தேவையில்லை, 2 பேரும் வீட்டிலே இருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் திஸ் பேசிக் திங்ஸ், த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், விருப்பம் இருக்குது, 2 பேருக்கு விருப்பம் இருக்குன்னா மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். சும்மா உங்களுக்கு விருப்பம் இருக்கே, உங்களுக்கு தாத்தா பாட்டி ஆகணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது. அங்கங்கே நடுவில் வந்து ஆதங்கங்கள் வந்திருக்கேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். பட் ஸ்டில் ஐ விஷ் இந்த எப்படி வந்து ஒரு பேங்க் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்கூலில் சொல்லி தர்றாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு ரயில்வே டிக்கெட்டு, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பேசிக் விஷயங்கள் சொல்லித்தர மாதிரி ஐ விஷ் இதுவுமே சொல்லித்தந்தால் நல்லாயிருக்கும். இஃப் நாட் இன் ஸ்கூல், அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ். நம்மெல்லாம் வந்து நாளைக்கு கல்யாணமா இன்றைக்கி தான் சொல்லி தருவாங்க, தம்பி வச்சா வச்சா அப்படின்னு. அதே மாதிரி பொண்ணுக்கு அவங்க அம்மா வந்து சொல்லி தருவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், வச்சா அப்படின்னு. ஸோ அது அந்த ஒரு நாளில் இல்லை. இட் இஸ் நாட் அபவுட் தட் ஒன் சிங்கிள் நைட். இட் இஸ் அபவுட் த ஹோல் லைஃப் டுகெதர். அதுதான் மேட்டர்ஸ். இஃப் தட் டசன்ட் மேட்டர் தென் தேர் இஸ் நோ this marriage is not even necessary. So கல்யாணம்னா என்ன, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் வந்து 2 different peoples from 2 different families, 2 different cultures, அவங்க வந்து ஒன்றா வராங்க. இப்போ ஏன்னா இப்போ ஒரே கேஸ்ட்டு, ஒரே ரிலீஜியன் எப்படி இருந்தாலும் இவங்க ஒரு ஊர்லேயும் அவங்க ஒரு ஊர்லேயும் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களோட ஃபேமிலியும் இவங்களோட ஃபேமிலியும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் சிஸ்டமில் இருந்திருக்கலாம். ஸோ அவங்க ஒன்றா வர்றப்ப இட் இஸ் நாட் ஈஸி. அவங்க சில விஷயத்தை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், இவங்க சில விஷயத்தை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தே ஹாவ் டு கம் டு அ பாயிண்ட். இதுக்கு நடுவில் மாமியார் மாமனார் இவங்கெல்லாம் வேறு லொசுக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இஃப் சம்திங் ஹேஸ் டு ரன், அதுக்கு வந்து யூ நீட் அ மேஜிக். அந்த மேஜிக்கை எல்லா பசங்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுங்க. அதுக்கு முதல்ல உனக்கு தெரிஞ்சிருக்கணும். உனக்கு தெரியுமா சொல்லு. எனிவேஸ், கல்யாணமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும், திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீங்கள் ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ.